சீரியல் ஆக்ட்ரஸ் அமுதா சமீபத்தில அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல அவங்கள பத்தி பரவி வரும் வதந்திக்கு முற்றுப்புள்ளி ஒண்ணு வச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கயல் சீரியல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு சைடு ஆக்டரா இருக்கக்கூடியவங்க தான் அமுதா. அவங்க பார்த்தீங்கன்னா, சமீபத்தில அவங்க கணவரோட ஏற்பட்ட பிரச்சனை காரணமா ஃபினைல் குடிச்சு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நேத்து வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அமுதாக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி போய்க்கிட்டு இருக்கு? அப்படிங்கிற ஏகப்பட்ட செய்திகள் சோசியல் மீடியா ஃபுல்லாவே உலா வந்துட்டு இருந்துச்சு. அமுதா அவர்களோட ஹஸ்பண்டோட ஏற்பட்ட தகராறு காரணம் தான் இதற்கான விளைவு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால ஏகப்பட்ட செய்திகள் வலம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தொடர்பா அமுதா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல விளக்க உரை ஒன்று கொடுத்திருக்காங்க. குறிப்பா வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேத்து ஃபுல்லாவே என்னை பத்தின ஏகப்பட்ட செய்திகள் சோசியல் மீடியால உலா வரதை பார்க்க முடிஞ்சிச்சு. குறிப்பா எனக்கும் என் கணவருக்கும் சண்டை அப்படின்னும், நான் மருந்து குடிச்சிட்டேன், ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆரம்பத்துல இத நான் பெருசா கண்டுக்கல. ஏன்னா நெறைய பேரு நெறைய விஷயம் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பெருசா கண்டுக்க கூடாதுன்னு விட்டுட்டேன். பட் போக போக என்னோட ரசிகர்கள் நெறைய பேரு எனக்கு என்னாச்சு? எப்படி இருக்கேன்? எதனால இந்த மாரி ஆனுச்சு? அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்பவே வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அமைதியா இருந்தோம்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் இந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ரொம்பவே நலமா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் கணவர் கூட எனக்கு எந்த சண்டையும் கிடையாது. நான் என்னோட சொந்த கிராமத்துக்கு வந்திருந்தேன். இங்க மிகப்பெரிய அளவுல சிட்டில இருக்க மாரி பீப்பிளோட இன்டராக்ட் பண்ண முடியாது. அதனால நான் மிகப்பெரிய அளவுல கண்டுக்கல. பட் இன்னைக்கு இந்த இஷ்யூ மிகப்பெரிய அளவுல போயிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இத பத்தி நான் ஓப்பன் அப் பண்றேன். அது முழுக்க முழுக்க வதந்தி மட்டும் தான். யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாரி ரொம்பவே ஓப்பனா அவங்கள பத்தி வெளிவந்திருந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் வெளிவந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே நீங்க ஓகே தானே? அப்பனா ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்காக ப்ரே பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த அன்புக்கு நான் என்ன செய்ய போறேனோ தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சோசியல் மீடியால வர எல்லாத்தையுமே அப்படியே கண்மூடித்தனமா நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் அஜித்குமார் அவர்கள் சமீபத்துல இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருந்தாரு. அந்த ஒரு இன்டர்வியூல ஏகப்பட்ட விஷயங்கள பத்தி பேசியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஆரம்பத்துல நான் ரேசர் ஆகணும் அப்படின்னு தான் மாடலிங் ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சேன். அதன் மூலியமா சினிமா கிடைச்சிச்சு. அத நான் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே அது பிடிக்கவே இல்ல. நம்ம குடும்பத்துக்கு சினிமா செட் ஆகாதுன்னாங்க. பட் எனக்கு கிடைச்ச சான்ஸ நான் வீணாக்க விரும்பல. இது மாரி எல்லோருக்குமே ஒரு சான்ஸ் கிடைக்கும். அத எல்லாருமே யுட்டிலைஸ் பண்ணுங்க. நம்மள படைச்ச கடவுள் நமக்காக ஏதாவது ஒண்ணு விட்டு வச்சிருப்பாரு. அத பண்ணுங்க. எல்லோரிடையுமே அன்பா இருங்க. உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்கானதா மாத்துங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு தூங்குற நாம நாளை காலைல இருப்போமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதனால கிடைச்ச நேரத்த நல்லபடியா பயன்படுத்துங்க. எல்லோர்ட்டயுமே அன்பா இருங்க. உங்கள நீங்க பார்த்துக்கங்க. உங்க குடும்பத்த நீங்க பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாரி அந்த ஒரு இன்டர்வியூல நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அஜித் அவர்கள் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கழிச்சு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருக்காரு. அந்த ஒரு இன்டர்வியூ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. எப்பவும் போல தன்னோட ரசிகர்களுக்கும் பொதுவான கருத்துக்கள தான் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு இன்டர்வியூ நீங்க பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.